தியாகியாக, சுதந்திர போராட்ட வீரராக, அதாவது மிதவாதிகள் தீவிரவாதிகள் ரெண்டு நம்மளுடைய சுதந்திரத்துக்காக பாடுபட்ட ரெண்டு குழுக்கள் இருந்தது. அதுல தீவிரவாதம் நம்ம சொல்றோம், ஆனா நோக்கம் என்பது உயர்வானது தான். இலங்கையில ஈழத்தமிழ்ல எப்படி ஈழத்துக்கென்று ஒரு தனி நாட்டை உருவாக்க வேண்டும் என்று பிரபாகரன் அவர்கள் போராடினாங்களோ, சென்ற முறை தவறானதுதான். உலக மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதது, அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால்தான் இப்படி ஒரு பெரிய இழப்பை நம்ம சிரிச்சிருக்கோம். ஆனால் அந்த நோக்கம் என்பது உயர்வானது. அதே போலவே அங்காலத்தில் நம் இந்திய தேசத்திற்கென்று ஒரு சுதந்திரத்தை வாங்கி தந்து விட வேண்டும் என்று ஒரு இராணுவத்தை கட்டமைத்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுடைய நினைவு நாள். அதை நினைவு கூற வேண்டியது ஒவ்வொரு இந்தியனின் கடமை, அடிப்படை கடமை. அதுவும் சுதந்திர தினம் முடிஞ்ச இந்த தருணத்துல அதை நினைவு கூற வேண்டியது நம் கடமை. அந்த வகையில ஒரு மிகச்சிறந்த தலைவர், எனக்கு ரொம்பவும் பிடிச்ச ஒரு தலைவர். விஜயகாந்த் கூட ஒரு படத்துல அழகா சொல்லியிருப்பாரு, நான் மகாத்மா காந்தியா இருக்கிறதும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸா மாறுறதும் உன் கையில தான் இருக்கு அப்படின்ற மாதிரி. என்னை பொறுத்தவரை ரெண்டுமே நம்மளுடைய எதிராளிகள் தான் தீர்மானிக்கிறாங்க. இந்த சமீபத்துல ஆபரேஷன் சிந்தூர் மூலமா நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வழியில சில படங்களை புகட்டணும். ஆனா பொதுவா நம்மளுடைய இந்திய தேசத்தின் வழிமுறை என்பது மகாத்மா வழிமுறை தான். அகிம்சை, அன்பு, அமைதி, சமாதானம், இதை நோக்கி தான் நம்ம போறோம். அதை வச்சுதான் பஞ்சசீல கொள்கைன்னு நம்ம ஜவஹர்லால் நேரு மிக அற்புதமான ஒரு தத்துவத்தை வடிவமைச்சாரு. ஆனாலும் சில நேரங்களில் சில விஷயங்களில் நம்ம கொஞ்சம் கடுமையா நடந்துக்க வேண்டியதா இருக்கு. ஒரு ஞானியோட கதை ஞாபகம் வருது, அதை சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ள வந்துடலாம்னு நினைக்கிறேன். ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல பாம்பு, விஷத்தோட இருக்கிற பாம்பு, எல்லாரும் அதை பார்த்து ஓடுறாங்க, யாரும் வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டாங்க. அதுக்கு ஒரே கவலையா போச்சு. சாதாரண பூனைக்குட்டியை வளர்க்குறாங்க, நாய்க்குட்டியை வளர்க்குறாங்க, முயலை வளர்க்குறாங்க, புறாவை வளர்க்குறாங்க, ஒரு பாம்புன்னு யாருமே வீட்டுல வளர்க்க மாட்டாங்களே, என்ன பார்க்கலாம் பயந்து ஓடுறாங்களே, என் மேல யாராவது கால் வச்சாதான் நான் கடிக்கிறேன், நானா போய் தேடி யாரையும் கடிக்கிறது இல்லை, என்னை யாருமே செல்ல பிராணியா கொஞ்ச மாட்டாங்களே, என்ன காரணம் அப்படின்னு ஒரு ஞானி கிட்ட கேட்டது. அப்ப அந்த ஞானி சொன்னாரு, அதுக்கு ஒரே காரணம் உன் வாயில இருக்க விஷம்தான், அதை பார்த்து மக்கள் இருக்காங்க, பாம்பு என்றால் படையும் நடங்கும் அப்படின்ட்டு அந்த காலத்துல இருந்து ஒரு பழமொழியே இருக்கு. ரெண்டாவது உன்னுடைய விஷத்தை முறிக்கிற மருந்து இன்னும் கண்டுபிடிக்கப்படல அப்படின்னு சொல்லும்போது, அப்படின்னா என் விஷத்தை நீங்க எடுத்துருங்க, அப்பயாவது என்ன எல்லா மக்களும் ஏத்துக்கிறாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞானி கிட்ட கேட்டோம். ஞானி அந்த விஷத்தை எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் இந்த பாம்பு போச்சு. அதுகிட்ட விஷம் இல்லை அப்படின்றத மக்கள் தெரிஞ்சிட்ட உடனே என்ன பண்ணிட்டாங்க, ஒரு சிலர் அந்த ரொம்ப அடிக்கிறது, அதை போட்டு சுருட்டுறது, ரப்பர் பால் மாதிரி விளையாடுறது, இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப பாம்புக்கு ஒரே வருத்தமா போச்சு, என்னடா அது நம்ம செல்ல பிராணியா போயிட்டு இருக்கலாம்னு பார்த்தா இந்த மக்கள் நம்மளை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்களே அப்படின்ட்டு மறுபடியும் ஞானி கிட்ட போயிட்டு கேக்குது. அப்ப சொன்னாரு, விஷத்தை நான் எடுத்ததை நீ எதுக்கு முதல்ல வெளிப்படுத்தின, விஷம் இல்லை என்றாலும் கூட அந்த சீரலோட நீ இருந்து இருக்கணும், எப்போதுமே அந்த சீரல் என்பது உன்கிட்ட இருக்கணும், நீ யாரையும் கொடுமைப்படுத்த தேவையில்லை, யாரையும் கொல்ல தேவையில்லை, ஆனால் அவ்வப்போது நேரம் கிடைக்கும் போது ஒரு சீரல், நீ ஒரு சீற்றம் பண்ணியிருந்தாலே உன்னை பார்த்து எல்லாம் பயந்துருப்பாங்க, அப்படிப்பட்ட ஒரு சீற்றம் எப்போதும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஞானி சொன்னாராம். அது போல சில நேரங்களில், சில இடங்களில், சில சூழ்நிலைகளில் நமக்கு அந்த மாதிரி ஒரு சீற்றம் தேவைப்படுது. அது நம் பிறரை துன்புறுத்துவதற்காக அல்ல, நாம் நினைத்த மாதிரியான சிலைகளை நாம் நடத்திக் கொள்வதற்காக, நம்மளுடைய பாதுகாப்பிற்காக. அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பிற்காக ஒரு படையை அமைத்தவர் தான் நமது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ரொம்ப அற்புதமான தத்துவத்திருக்காரு. ஒரு 3 தத்துவத்தை மட்டும் இங்க நான் அவருக்கு நினைவு தெரிவிக்கின்ற வகையில, அவர் அஞ்சு செலுத்துற வகையில் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுல முதல் பெரிய தத்துவம் பாத்தீங்கன்னா, எவ்வளவு ஒரு வெறித்தனமா அந்த சுதந்திரத்து மேல இருந்திருக்காரு பாருங்க. உங்கள் ரத்தத்தை கொடுங்கள், நான் சுதந்திரத்தை பெற்று தருகிறேன். நீங்க அந்த அளவுக்கு டெடிகேஷனோட போயிடணும். எந்த காரியத்தை செய்தாலும் அதுல நீங்க முழுமையா முழுகணும், அதுவா நீங்க மாறணும். அதுதான் விவேகானந்தர் நமக்கு வழிகாட்டினார். ஒரு செயலை நீங்க செய்யும் போது அந்த 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 காரியமாவே நீங்க மாறிடணும். எதை நீங்க எடுத்துக்கிறீங்களோ அதுவாவே நீங்க மாறணும். அப்பதான் அதுல முழுமையான வெற்றியை நம்ம அடைய முடியும். அப்படி இந்த சுதந்திரம் வேணும் அப்படின்றப்போ அப்ப ரத்தத்தை நீங்க கொடுக்க தயாரா இருங்க, உங்களுக்கு சுதந்திரத்தை பெற்றுத்தரேன் அப்படின்னு சொன்னாரு. அதே போல பெரிய பெரிய மாற்றங்களை நம்ம உருவாக்கணும்னு நினைச்சோம்னா அந்த மாற்றங்கள் தனி மனிதன் உருவாக்கணும். தனி மனிதன் மாறாமல் நம்ம பெரிய மாற்றத்தை உருவாக்கணும்னு நினைக்க கூடாது. நம்ம முதல்ல மாறணும். நம்ம முதல்ல செல்போன் பார்க்காம இருக்கணும் நிறைய நேரம், நம்ம முதல்ல சீரியல் பார்க்காம இருக்கணும், நம்ம தினைக்கும் செய்யணும், நம்ம பொது விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், நம்ம ரோட்டில் எச்சு துப்ப கூடாது, நம்ம காசுக்கு ஓட்டு வாங்க கூடாது. இப்படி இருந்தாதான் நம்ம பார்க்குற குழந்தைகளோ அல்லது நம்ம ஃபாலோ பண்றவங்களோ அதை இருப்பாங்க, அதை செய்யாம இருப்பாங்க. அப்படின்ற மாதிரியான ஒரு தத்துவத்தை, மாற்றம் என்பது நம்மிடம் இருந்து தொடங்க வேண்டும் அப்படின்னு வழிகாட்டினாரு. எல்லாத்துக்கும் எனக்கு மிக பிடிச்ச ஒரு மிக பெரிய ஒரு கோட், நேதாஜி அவர்களுடைய கோட் உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, மனோபலத்தால் சாதிக்க முடியாத காரியம் எதுவும் இல்லை அப்படின்றார். அதுதான் உண்மை. யோசிச்சு பாருங்க, ஒரு அடிமைப்பட்டு கிடந்த தேசத்துல ஒரு படைய அமைச்சார். அதுவும் நம்ம நாட்டுல ஜப்பான் போன்ற பல இடங்கள்ல வெளிநாட்டுகள்ல படை அமைச்சாரு. அந்த வெளிநாட்டு படைகள்ல தலைவியா இருந்தவங்க உங்களை போன்ற மிகச்சிறந்த ஆளுமைகள், லட்சுமி பண்டிட் ஒரு மிகப்பெரிய ஆளுமைகள் தான் படை தளபதியாவே இருந்திருக்காங்க. அவருடைய படையில வேலை செய்த பல தமிழ்நாட்டு பெண்மணிகள் இருந்திருக்காங்க அந்த காலத்திலே. இன்னைக்கே ராணுவத்துல இருந்தா நம்ம வியப்பா பாக்குறோம். அப்படிப்பட்ட இந்திய தேசிய
இந்தியான்ற ஒரு நாடு உருவாவதற்கு முன்னாடியே அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையாக மனோபலத்தையும் சாக்க முடியும் என்று நமக்கு நேத்தாச்சு. அவருடைய பிறப்பு நமக்கு தெரியும், இறப்பு நமக்கு கன்ஃபார்மா தெரியும், அனுமானிக்கிறோம். இன்னைக்குதான் அவர் நினைவு தினமா இருக்கும்னு. ஏன்னா அது ஒரு மர்மமா இருக்கு. பொதுவா உலகத்துல பார்த்தா பெரும் தலைவர்களுடைய மரணங்கள் மர்மமா நிகழுது. அதுக்கு காரணம் என்னன்னா அவர்களை சுற்றி நடக்கின்ற பெரிய சதிதான். இது நேதாஜிக்கு மட்டும் நடக்கல, நம்ம எல்லாராலும் வணங்கப்படுகின்ற நம் தமிழீழத்தின் தலைவர் நடந்திருக்கு. இன்னைக்கு வரல ஒரு உயிரோட இருக்காருன்னு சொல்றவங்க இருக்காங்க. இன்னைக்கு வரல அவர் எப்படி கொல்லப்பட்டாருன்றது தெரியல நமக்கு. பல பேர் அப்படித்தான். சோ அதனால அது காரணம் என்னன்னா அந்த படையை அவர்கள் கட்டமைக்கும் போது நடுநடுவில் சில புல்லுருவிகளும் அதுல இணைஞ்சிடறதுதான். ரெண்டாவது அந்த நேர்கோட்டான பாதையில அப்பப்போ சில இடைவெளிகள் ஏற்படுறதுதான். ஸோ ஆகவே அந்த கன்சிஸ்டன்சி இல்லாம போறதுதான் இது மாதிரி சிக்கல்களுக்கு காரணமா அமையுது. ஆனாலும் கூட இன்றைய நாளை நம்ம அவருடைய நினைவு நாளா அனுசரிக்கிறோம். அவருடைய வழியில் நடந்து இந்த இந்திய தேசத்தை இன்னும் நாம் வலிமைப்படுத்த வேண்டும் என்ற என்னுடைய வேண்டுகோளை வைக்கிறேன்.